ஹாய்! இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கருவாடு ரெசிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நான் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு கருகுறதுக்கு முன்னாடி வந்து அ இஞ்சியும், பூண்டும் வந்து நான் பேஸ்ட்டா பண்ணல. நான் தட்டி வச்சிருக்கேன். நல்லா ஃபைனா தட்டி வச்சிருக்கேன். அத கொஞ்ச நேரம் ஆயில்ல போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பில போட்டதுமே, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆர் சின்ன வெங்காயம் நம்ம எது வேணா நம்ம கன்வீனியன்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் நெறையா போட்டிங்கன்னா தான் இது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து நல்லா சாப்பர்ல போட்டு நல்லா ஃபைனா நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணலாம். நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அப்ப கட் பண்றப்போ வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 பேத்துக்கான கருவாடு ரெசிபி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு போட்டுக்கிறேன். சீக்கிரம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனா வதங்கி வரதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கி வந்துருச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நான் சாப்பர்ல போட்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சுட்டேன். சீக்கிரம் மசிஞ்சிரும். நல்லா வதக்கி விட்டீங்கன்னா, இது நம்ம சாப்பர்ல போட்டிருக்கங்காட்டி டக்குன்னு வதங்கி வந்துரும். நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு கிரேவி மாரி ஆயிடும். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அதுக்காக தான் நான் சாப்பர்ல போடுவேன். இதில பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு 1/4 ஸ்பூன். இது கலருக்காக மட்டும் தான். இது காரம்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, அ சிக்கன் மசாலா இது எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அ பெப்பர் வந்து நம்ம லாஸ்ட்டா போட்டுக்கலாம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் காரமா வேணும் அப்டின்னா வந்து பெப்பர வந்து லாஸ்ட்டா போடுங்க. இந்த மசாலாஸ் கூடவே ஆட் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசம் போற மாரி நல்லா வதங்கணும். சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 ஸ்பூனாட்டம் போட்டிருக்கேன். நீங்க எந்த மசாலாஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கா வந்து நம்ம மஞ்சள் தூளும், அ மிளகாய் தூளும் போடுவோம். இல்லன்னா நீங்க வரமிளகா கூட போட்டுக்கலாம். சிக்கன் மசாலாங்கிறது வந்து அது நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். எது நீங்க மட்டன் மசாலா கூட யூஸ் பண்ணலாம். இல்ல வீட்ல குழம்பு மிளகாய் தூள் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டா தண்ணி விட்டுருக்கேன். எதுக்குன்னா, அந்த மசாலாஸ் வந்து கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லன்னா வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசம் அப்படியே இருக்கும். ஏன்னா கருவாடு இந்த குட்டி கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம்லாம் நம்ம வேக வைக்க தேவையில்ல. போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சோம்னாவே போதும். ஒரு 2 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வெந்துரும். கருவாட வந்து நல்லா ஒரு 3, 4 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. இதில நெறைய மண் இருக்கும். அதனால வந்து ஒரு 3, 4 டைம் நல்லா ரொம்ப அழுத்திலாம் பண்ணிறக்கூடாது. இது உடைஞ்சு போயிரும். நல்லா மிதக்க விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க. இல்லன்னா வந்து அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். இப்ப நல்லா உள்ள சேர்த்துட்டு, நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதுக்கு ரொம்ப அதிகமாலாம் நீங்க தண்ணி சேர்த்திடாதீங்க. ஜஸ்ட்டு அந்த கருவாடு வந்து அ தண்ணி வந்து மிதங்குற அளவுக்குலாம் தேவையில்ல. சும்மா ஒரு 1/2 டம்ளர் ஊத்துனீங்கனாவே போதும். இதுக்கப்புறம் வந்து அடுப்ப சிம்ல வச்சுட்டு, இதில பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு, ஒரு மூடி போட்டீங்கன்னா, அவ்வளோதான். 2 மினிட்ஸ்ல வந்து எடுத்தீங்கன்னா, இந்த மாரி தண்ணி ட்ரை ஆயிடுச்சுன்னா, அவ்வளோதான். கருவாடு ரெடி. இத ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.